கண்ணாடி உடல்நிலை சரியில்லை காரணத்தால் மண்ணில் உணவுதா பால்ல வயசு மூத்த சுந்தரிக்கு தானா கிடைக்கவில்லை அவளை பாலில் விஷம் கலந்து இவருடைய மனைவி கொண்டது இந்த ஆறு சூழ்ச்சியா இவருடைய மனைவி மகள் ஆனந்தி அவளுக்கு நிலைமைக்கு ஆளாக யாருமா யாரு இந்த மகளுக்கு இந்த நிலைமை ஆளாக்கியது இந்த ஆரவாரி செய்த சூட்டி மகள் இந்த நிலைமையில் ஆளாக்கி ஆமா அது மட்டும் இல்ல உன் மகன் ஆளாக இருக்காங்க அவன் ஒரு ஐயப்பா ஒன்றும் தெரியாது அவன் நிலைமைக்கு ஆளாக யாருமா அப்படி என்றால் இவருடைய மகன் ஆனந்தன் உத்தமன் ஒன்றுமே தெரியாதவன் ஒரு நிறுவனாதி அந்த நிறுவனாதி இந்த ஆரவாரி செய்த சூட்டியால் இவருடைய மகனுக்கு இப்படி ஒரு நிலைமை இந்த நாளை உயிரோட விடவே கூடாது நடந்த உண்மை அத்தனை பேர் சொல்லுங்க
என்ன உங்களையே வரைக்கும் வந்த காரணம் தெரியுமா? உங்களால் எனக்கு உதவி தேவைப்படுது. உதவியா? எந்த ஒரு உதவி இருந்தாலும் இந்த தாயிடம் தரையில்லாமல் கேள். உன்னுடைய துன்பத்தை என்பமா நான் தருகிறேன். ஆமா, உங்களால் ஒரு உதவி என்ன தெரியுமா? ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு முனிவரால் கொடுக்கப்பட்ட சாபத்தினால் கற்பனை இழந்து கண் தெரியாமல் அழுது கொடுக்கிறார். அவருக்கு கண்பார்வை கொடுக்கிறார். சாவை நோய்ச்சலும் 12 ஆண்டுக்கு ஒருவரை பூக்கக்கூடிய மலர் பாரித மலர். அந்த மலர் பூத்தவனை அவனாக தமது வெளியே வந்து விடுமா. அந்த மலர் எடுத்து சென்று அதில் ஒரு சாவை எடுத்து அவன் கண்ணிலே விட்டால் கண்பார்வை கிடைக்கும் என்று சாவை நோய்ச்சலும் ஆகினால் அந்த மலரை பெற்றுச் செல்வதற்காக நான் வந்து கேளமா. பக்தா, ஆமா, பாரிஜித மலர் உன்னுடைய கருத்துக்கு சேர வேண்டும் என்றால் அதற்கு நீ எப்படி இருக்க வேண்டும்? தாய்க்கு தலைமகனாகவும் சத்தியத்தை காத்த உத்தமனாகவும் பெண்களை பார்த்த தாயாகவும் தந்தையாகவும் நினைக்க கூடியவனா இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய கருத்துக்கு இந்த மலர் வந்து சேரும். ஆமா, அப்பேற்பட்ட உத்தம நாடி அந்த பாஜக மலரை பெரும் தகுதி இருக்கிறதா? பக்தா, ஒரு பெண்மான் தான் தெரியும். ஆகையால் இப்பொழுது என்னுடைய கருத்தால் நான் தருகிறேன். உன்னுடைய கருத்துக்கு சேர்ந்து பார்வை தெரியாத இருவர்களை சாரை பிறந்துவிட்டால் அப்பொழுதே பார்வை கிடைக்கும். இதுவே சத்தியம். சென்றார்கள், எப்படி சென்றார்கள் என்று தெரியவில்லையே. அண்ணா, நீ போன தட பார்த்து ஆனந்திக்கு கற்பனை விளைப்பதற்கு நாமே வழித்தோம்.
அப்படியா? அதனால எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கிறேனா? சரியாமா? பாருங்கள் வரட்டும். அக்கா சகிதா ஆரத்தை கற்பனை நினைப்பதற்காக கொண்டு வந்தா பாருங்கள் இதுவரை சந்திக்கவே முடியவில்லை. சரி புறப்படுங்கள் அண்ணா, போகலாம். சகிதா என்னங்க நீங்களா? சகிதா யாரோ அண்ணா ஆனந்தியோட அண்ணன். ஆனந்தி நந்தா ஆனந்தாவிங்க. ஆமா. அப்ப நீங்க சகிதாவின் சந்தோஷ். சந்தோஷ். ஆமா. உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமா. வாழ்க கிடைத்ததா? இதோ கொண்டு வந்து விட்டேன் நன்றி இருந்தால் இழந்த கற்பனை மீண்டும் தகவல் கிடைக்க போகுது. ஆனந்தி இழந்த கற்பனை கிடைக்க சமயத்தில் என் மனதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகத்தை நீதான் தீர்த்து மீண்டும் உனக்கு கற்பனை விடுத்தால் முதலாக நீ யாரை பார்க்க ஆசைப்படுகிறாய்? இது என்ன கேள்வி? உடன் பிறந்த அண்ணன் நான் இருக்கின்றேன். என்னதான் முதல்ல பாப்பா? என்னங்க நீங்க? ஆளுர் தொழில் நான்டா. என்னதான் முதல்ல பாப்பா? அண்ணா நிறுத்துங்க. ஊத்தி பார்க்க மாட்டேன். சங்கீதா ஊத்தி பார்க்க மாட்டேன். எனக்காக பாடுபட்டு கொண்டு வந்தாரு பாரதிய மலர். சந்தோஷ் அவர் முகத்துல பாப்பேன். சரி யார் கண்பார்வை கிடைத்தால் யாரை பார்த்தனே பார்வை கிடைத்தால் போதும். சரி இப்போதே கண்பார்வை கிடைத்தால் நானே வெல்கிறேன். உன்னையா? அம்மா தாயே எப்பவோ தெரிஞ்சோ தெரியாம உங்க குடும்பத்துல நாங்க காலத்து வச்சோம். அப்பவே நாங்க படாத பாடு பண்ணிட்டோம். இந்த மாதிரி எங்களை விட்டுவீங்கள? ஐயோ நாங்க ஆள விட்டா போதும். அப்படி முடியாதுன்னா மாத்துக்கு செத்துருவோம். ஐயோ தண்ணீர் எடுத்துறாரு கொலைக்கடைக்கு சென்றீங்க. அப்படி அப்படியே அடிச்சிட வச்சுங்க. குளக்கரைக்கு போகும்போது கீழே குடியத்தலை நிமிராம போகணும்னு சொன்னேன். குளக்கரைக்கு போனேன், அவரை பார்த்தேன், அவர்கிட்ட மனசை பறி விட்டு சொன்னேன். நியாயமாயது நிமிடத்தனா போனேன். எவனோனா போடுவே வாழ்க்கை நான் என்ன சொல்றேன், நீ உரைத்த பிரகாரம் ஆனந்தியை திருமணம் செய்து சந்தோஷமாரி நான் நம்ம வீட்டுக்கு போயிட்டேன். அப்படி என்றால் என் தங்கையின் வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. முடியாதா? ஆமா. என் தங்கையை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன் தங்கை எனக்கு தேவையே இல்லை. சத்தியம் பண்ணி செஞ்சு கொடுத்தியாடி. இப்போ அந்த சத்தியத்தை நான் மறக்கவில்லை. உன் அண்ணன் என் தங்கச்சி திருமணம் செய்யணும். எப்பயாவது அவங்களோட திருமணம் நான் கூட உங்க மேல நம்பிக்கையோட தான் இருக்கிறேன். நம்பிக்கை எதுக்கு வீண் போகாது. இல்ல நம்பிக்கையோட இருக்கிறேன். அப்படியே இருக்கட்டும். ஒவ்வொரு தங்கைக்காக யாரோ எதை விட்டு கொடுக்குறாங்க. உனக்காக என் வாழ்வை விட்டு கொடுக்குறேன். ஆனந்தியை திரும்ப செய்து சரி இருந்தாலும் நம்ம இதற்கு ஆளாக்கி
இதுக்குதான் எங்களை இட்டு வந்துக்கிறியா நாடகத்துக்கு? எப்படி ஏண்டா நான் பண்ணாடா? இப்போ நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க பாடினுக்கு போறோம். பாடினுக்கா? ஃபாரின் 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 எதுல போறோம் தெரியுமா? எதுல போறியா? ஏரோப்ளேன்ல. வானூர்தி விமானம். அது என்ன பாக்குது என்ன அது? விமானம் விமானம். அது பாப்பாரு நாங்க. சாப்பாடு என்ன புக்கிங் பண்ணிக்கிற? எப்படி பண்ணிக்கிற? நீ பண்ணியா? நான் ஃபோன் பண்ணேன், அவன் ஃபோன் எடுக்க மாட்டான். ஏய் பைசா ஓட்ட சொல்லு. புக் பண்றதுல ஏன் உங்களுக்கு போன் எடுக்கணும்? நீ ஆர்டர் பண்ணாலே புக் ஆயிடுமே. ரூம்ல புக் பண்றீங்களா? ரூம்ல எடுக்க மாட்டான் போன். ஃபாரின்ல தான் நாங்க சாப்பிடுவோம். இதெல்லாம் சும்மா சிம்பிள். நீங்க கையால சாப்பிடுவீங்களா? நீங்க எல்லாம் காலால துண்ணுவீங்களா? நாங்க ஈஸ் புண்ணால தான் சாப்பிடுவோம். ஈஸ் பூனா சக்கரை ஈஸ் புண்ணால தான் சாப்பிடுவோம். ஈஸ் புனால் சாப்பிடல, கொசு புனால் சாப்பிடல. டீஸ் பண்ணு. போலாமா? ஆடி பாடிக்கிட்டே போங்க. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓட போலே ஆடலாம் ஆடலாம். ஓட போலே ஆடலாம் ஆடலாம். ஒருவர் சொல்லோ டேய் அடா யார் ராமடே அடா லூசியா ஒரு பொம்பளை தாங்கி பிடிக்குதுதான் லாரி டயர் கையில் மாட்டின தாக்குலா மாதிரி ஆயிட்டேன். இதுக்கு வேற ஒருவர் மீதான் இன்பம் இவன் பாட்டு எடுக்கலாம் பாரு வேற. அவளை பிடிக்கும் போல இவனுக்கு எதுக்கு ஒரு அபா கட்டத்து போட்டு அவன் கருள் பச்சு மாதிரி மேல ஒன்னும் முடியல என் பையனால. இப்போ எதை வச்சு நீ போன் பண்ண? எந்த நம்பர் வச்சு நீ போன் பண்ண? நாங்க 108 போன் பண்ணிட்டேன். நாதாரியா? அது ஆம்புலன்ஸ் நம்பரு. 100 நம்பரு போலீஸ் நம்பர் சொல்லு. 9 9 ஆமா 9 எல்லாம் கம்பெனி கிடையாது. எல்லாம் 9 ராஜா ஆ மொத்த பேர் மாட்டீங்க. ஆமா அதான் தான். அம்மா ஐயோ அடடா.
அம்மாண்ட சாப்பிட்டுலாம் இப்ப கூட போறாங்களா பால் குடிச்சு எதுக்கு விழுமே என்ன அடிக்கும் போது நான் எப்படி எப்போ போய் சேருவேன் ரோகி பேரன்புமிக்க பெரியவர்களே, அன்பார்ந்த நாடகலா ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேறு வட்டம் உத்தரமேறு அடுத்த கட்டியம்மந்தல் ஸ்ரீ இனியா நாடகமடத்தினரால் பூத்தந்த புதுவாழ்வு அல்லது ஆரவழி சூழ்ச்சி என்ற நாடகம் இந்த காட்சியில் எங்களுக்காக அறுசுவை உணவளித்த அண்ணவளுக்கும் ஒளிவலி அமைத்து கொடுத்த அண்ணவளுக்கும் இந்த மேடையை அமைத்து கொடுத்த அண்ணவளுக்கும் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டளித்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்களிடத்திலிருந்து நீங்க விடைபெற்று செல்கிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.